ஒரு சில குழந்தைங்க வந்து எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன பேசிக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அந்த குழந்தைங்களுக்கான எல்லா வேலையுமே வந்து அந்த பேரண்ட்ஸே செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைய ஜஸ்ட்டு ஒரு பொம்மை மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இவங்களே பேசிக்கான ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கலாம். இன்னொன்று, என்னதான் வந்து ஃபீஸ் கட்டிட்டு நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சாலும் பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும், வெளியில் தெரியாது. அப்போது அவங்களோட மனசு எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் சண்டை போட்டதை தான் நினச்சிட்ருப்பாங்க. ஸோ குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறத அவாய்ட் பண்ணணும். கணவனை விட்டு கொடுக்காத மனைவியும் மனைவியை விட்டு கொடுக்காத கணவனும் இருந்தாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்காக இருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து குழந்தைங்க வீட்டில் இருந்து தான் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும்.